ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிராஃப்ட்ஸ். லெட்ஸ் கலரப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஷூ தான் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது சொல்லுங்கள். பார்க்கவே கொஞ்சம் க்யூட்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி பொம்மைக்கு அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம அழகு பார்க்கலாம். ஸோ இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், க்யூட்டாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். இது எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே ரிடில் கேட்டிருக்கேன், மறக்காமல் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 9 சென்டிமீட்டர் × 9 சென்டிமீட்டர் அப்படி சொல்லிட்டு 2 பேப்பர் வந்து இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் பேப்பர் வந்து இப்படி ஒரு சைடு இப்படி ஒரு வாட்டி இந்த சைடில் ஒரு வாட்டி வந்து டயக்னலாக இந்த மாதிரி மடித்து வந்து வச்சுக்கணும். இதுக்கப்புறமா இந்த ஒரு சைட் மட்டும் மடிச்சுட்டு நான் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து சொல்ல முடியாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்துடும். இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸோ பேக் சைட் திருப்பிக்கணும். பேக் சைட் திருப்பிக்கிட்டு இப்படி இருக்கா, இந்த மாதிரி பேக் சைட் திருப்பிட்டு இந்த எண்டு, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஓப்பன் எண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த எண்டில் இந்த மாதிரி குட்டியாக மடிச்சுக்கணும். இந்த சைடும் நம்ம இந்த மாதிரி மடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ஃபைனலாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஷார்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஒரு சைடை வந்து எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் தெரியும். ஸோ வந்து அந்த ஓப்பனை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு வி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மடித்து விட்டுடணும். இதுக்கப்புறமா இப்போ இந்த பாதி வந்து மிச்சம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இப்படி மடித்து குட்டி குட்டியாக மடித்து அப்படியே வந்து அந்த இதோட எண்டில் வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த ஓப்பனிங் பண்ணி கொஞ்சம் இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் அது வந்து நல்லா செட் ஆகிடும். ஸோ வராது. ஸோ வந்து ஒரு பேண்ட் மாதிரி இங்கே நல்லா செட் ஆகிடும் ஷூக்குள்ளே. ஸோ இப்போ இந்த 2 பாதியை அப்படியே நல்லா எக்ஸ் மாதிரி மடித்து ஒரு பக்கத்தை இப்படியும் ஒரு பக்கத்தை இப்படியும் மடித்து விட்டுக்கணும். அவ்வளோதான். நல்லா பாருங்கள், ஒன்றும் இல்லை, அந்த பின்னாடி இருக்க பகுதியை வந்து நான் அப்படியே எக்ஸ் மாதிரி மடித்து இப்படி மடித்து விட்டுக்கிட்டேன். இது வந்து நம்ம கம் போட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டுடலாம். நான் கம் போட்டு இதை வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாதி எண்டு வந்து ஷூவில் வந்து பாதி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்படி வச்சிடலாம். இப்போ செகண்ட் எண்டுக்கு நம்ம அதே மாதிரி வந்து 9 சென்டிமீட்டர் × 9 சென்டிமீட்டருக்கு வந்து பேப்பர் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி மடிச்சிட்றேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இந்த எண்டை வந்து இந்த கோட்டில் வந்து நிற்கிற மாதிரி பாதியாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி இதை வந்து ஃபுல்லாக இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி பேக் சைடு வந்து டர்ன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சென்டர் லைனும் ஒன்று வேணும். ஸோ சென்டர் லைன் தெரியணுன்றதுக்காக ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சென்டர் லைன் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த சைடு திருப்பி இப்படி ஒரு எக்ஸாம் அடிச்சுக்கணும், அப்புறம் இப்படி ஒரு எக்ஸாம் அடிச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த சைடில் பாதியாக மடிச்சிட்ருக்கோம்ல, இந்த சைடில் வந்து இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஸோ இந்த சைடு திருப்பி இருந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஏரியா இருக்கும். அந்த ஓப்பன் ஏரியாவையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்காக லைன் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி அந்த ஒரு குட்டியாக ஒரு ஓப்பன் ஏரியா இருக்கும்ல, அந்த ஓப்பன் ஏரியாவுக்கு நடுவில் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டோன்னா நம்மளுக்கு பாதி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே இப்படி புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஷார்ப்பான ஒரு கூம்பு மாதிரி இப்படி வச்சோன்னா நம்ம ஷூ ஹீல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் அதை பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இது சொல்கிறத விட நான் பண்ணுறது வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைட் டர்ன் பண்ணி இப்படி ஷூ ஏரியா வாண்ட ஒரு வாட்டி அமுக்கி விட்டுட்டு இந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணி இப்படி வச்சோன்னா நம்மளோட ஷூ வந்து செகண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் இது ரெண்டுத்துலையும் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஒட்டியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு கம் போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி ஒட்டிட்டோன்னா இது வந்து நல்லா ஒட்டிக்கும்.
அவ்வளோதான், நம்ம ஷூ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாகவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இது பொறுமையாக சொன்னால் தான் புரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்பீடு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த கலர் ஷூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். சாண்டல்னும் சொல்லலாம், ஷூனும் சொல்லலாம். ஸோ கேர்ள்ஸ் வியர் மாதிரி ஹீல் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஷூ ரெடி பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இப்போ வந்து கொஷின் கேட்குறோன்னு சொல்லியிருந்தோம். நான் அந்த கொஷின் இப்போ கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஊரோட பேர் தான். இது என்ன ஊருன்னு கண்டுபிடிங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ரிலுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.